ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்க்க போகிற வீடியோ 2024ஆம் ஆண்டு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு பொக்கிஷம் தாங்க. அதீத யோகமும் லாபமும் நிறைவான பலன் நிச்சயமாக உண்டு. அதாவது பொருளாதார மாற்றம் இந்த ஆண்டில் கண்டிப்பாக உண்டு. இவர்களை பொறுத்தளவுக்கு அதீத கற்பனா சக்தியும் அதீத எண்ண ஓட்டமும் திட்டமிடுதலும் மிகுதியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்களுக்கு ஈக்குவலாக யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இது ராகுவோடைய முதல் நட்சத்திரம் இந்த திருவாதிரை. அதனால் கற்பனா சக்தி மிகுதியாக இருக்கும். திட்டமிடுதல் ஈக்குவல் யாருமே பண்ண முடியாது. எப்படிலாம் கற்பனை பண்ணி பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய மனம் போன போக்கில் போகக்கூடியவர்கள், அளவு கடந்த ஆசை கொள்வார்கள். தான் தேவையை எப்படியாவது அடையணுன்ற எண்ணம் இருக்கும். சிலர் தவறான பாதையில் சென்றாவது தன் தேவையை பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நிலை கொண்டவர்கள். இயல்பாகவே அதீத கற்பனா சக்தி கொண்ட இவர்கள் எந்த சூழ்நிலையிலுமே கூட தன்னுடைய இலக்கான தன்னுடைய தேவையை அடையணுன்றதில் முழு குறிக்கோளாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். மன ஓட்டம், அதாவது எண்ண ஓட்டம் மிகுதியாக இருக்கும். தன்னுடைய குறிக்கோள், அதாவது கற்பனா சக்தி மிகுதியாக இருக்கிறதுனால இவர்களுடைய ஆசைகள் ஏதாயினும் அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும். அதனால் இயல்பாகவே இவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலம்னு சொன்னால் அது மிகையே கிடையாது. நிச்சயமாக அவ்வளவு பொக்கிஷமாக இருக்கும். கடந்த காலகட்டங்கள், கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே ஏமாற்றங்களை மிகுதியாக சந்திச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் கிடச்சா இன்னொன்று இழந்திருப்பாங்க. ஒரு கெடுதல் முடியறதுக்குள்ளே அடுத்த ஒரு கெடுதல். ஒரு அடியிலிருந்து தப்பி மீள்வதற்குள்ளே அடுத்தடுத்த அடிகள், அடிமேல் அடி விழுந்து ஏமாற்றங்கள் மிகுதியாக இருந்திருக்கும். இவங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஈக்குவலாக இவங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது. அதீத கஷ்டங்களையே மிகுதியாக சந்திச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான். ஆனால் இந்த ஆண்டு இவர்களுக்கு ஒரு பொற்காலம். இவர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து முடிப்பாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். மண்ணை தொட்டு அவங்க நினச்சாலும் அது பொண்ணாக மாறுற மாதிரி சரியான ஒரு பொற்காலம், சரியான ஒரு நேரமும் கூட. அதனால் இது பொக்கிஷம் மாதிரி அவர்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சியையும் இந்த ஆண்டில் அவங்க உணரலாம். எல்லா விதத்திலும் வளர்ச்சி இருக்கும். பலவிதமான சிந்தனை எண்ண ஓட்டங்கள் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு யோசிக்கிறது ஒரு ஆங்கிள்னா இவங்க ஒரே ஆள் பல ஆங்கிளில் யோசிப்பாங்க. பலவிதமான எண்ண ஓட்டம், அந்த மாதிரி பல வித்தியாசங்களில் அதை யோசிக்கக்கூடிய அந்த மூளையின் வேகம் மிகுதியாக இருக்கும். இவங்களுடைய மூளை திறன் ஆற்றலுக்கு ஈடு கொடுக்க அவ்வளவு எளிது கிடையாது. அந்த அளவுக்கு அதீத மன ஓட்டம் இருக்கும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்குலாம் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு யோசனைகள் மிகுதியாக இருக்கும். அதீத சொகுசு விரும்பக்கூடியவர்கள்னே கூட சொல்லலாம். சொகுசாக வாழ விரும்புவாங்க. ஆடம்பர பொருட்கள், அதீத ஆடம்பர பொருட்களை யூஸ் பண்ண மனம் இயங்கும். எப்போவுமே ஒரு நீட்னஸாக இருக்கணும். ஆசைப்பட்டதை எப்படியாவது அடையணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டத்துலேயே இருந்தாலும் உடனே வாங்கியாவது அவங்க நினச்சதை ஆண்டு அனுபவிச்சிடணும், அதை எப்படியாவது பயன்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம். ஒருத்தவங்க ஒரு ஃபோன் வாங்குகிறாங்க, அதை இவங்க பார்த்துட்டாங்க, பிடிச்சிருது அப்படின்னா அது எவ்வளோ காசாக இருந்தாலும் வாங்கி ஆகணும். கையில் இருக்கிற ஃபோன் புதுசே இருந்தாலும் அதை விற்றுட்டு அதை வாங்கணுன்ற ஒரு எண்ணம். அந்த மாதிரி கற்பனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களும் கொஞ்சம் அடாப்ட் ஆவாங்க. இருந்தாலும் ஈகோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக அதை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஈகோ ஸ்டார்ட் ஆகாதவர்களும் பிரச்சனை இல்லை. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இதில் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ சின்னதாக ஒரு நெருப்பு பொறிப்பட்டால் முடிஞ்சு அவங்க நினைக்கிறது தான் அடுத்து. எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. நினச்சதை நடத்தணுன்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் தான். பொக்கிஷமாக இருக்கும். நீங்கள் நினச்சது போல், எதிர்பார்த்தது போல் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாகவும் ஏற்றம் தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் நிச்சயமாக அமையும். நிறைவான பலனும் ஒரு விதத்தில் இது தொழில் வியாபாரங்களில் நல்ல பலன் தருங்க. அதாவது நல்ல பலன்னா யோசனை, புது புது சிந்தனைகள், அது உங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தரும். எப்போவுமே உங்களை ஆக்டிவாக வச்சுக்கும். சிந்தனையின் ஓட்டம் உங்களுடைய செயல்பாடுகளில் பல மடங்கு வெளிப்படும். இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய எண்ண ஓட்டம் அந்த வேலையில் அவ்வளோ சிறப்பாக சிறந்து விளங்குவீங்க. உங்களுக்கு ஈக்குவலாக யாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு திறன்பட செயல்படுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலக்கு, அந்த இலக்கை அடையிறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த டார்கெட்டில் அவ்வளோ கவனம் செலுத்துவீங்க. அதனால் அவ்வளோ சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றையும் பெறுவீங்க. உயர் அதிகாரியிடம் பாராட்டு உண்டு, உயர் பதவி உண்டு, நல்ல வேலை அமையும் வாய்ப்பும் நிச்சயமாகவே உண்டு தாங்க. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் தொழில் வியாபாரம் வேலை நல்லாவே இருக்கும். பொருளாதார ரீதியில் மாற்றம் இருக்கும். அழகி சார்ந்த பொருட்கள் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபம் தான். அதாவது வாயை திறந்தாங்கன்னாவே சரிங்க, எதிரில் எப்படியாப்பட்டவங்க இருந்தாலும் பேச்சாலே சாய்க்கக்கூடிய அளவிற்கு பலமான பேச்சு.
கற்பனா சக்தி. இவங்க பேசுகிறது நடக்கும் நடக்காது அது அப்பாற்பட்டது. எதிரில் இருக்கிறவங்க மனசை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த பேச்சே போதும். யார்கிட்ட எப்படி பேசணும், இவங்கக்கிட்ட இப்படி ஆசை வார்த்தை காட்டினா போதும், இவங்களை நம்ம எழுத்தலாம், நம்ம நினைச்சதை நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசிய காரியம் சாதிக்கக்கூடிய அளவிற்கு திறமையும் பலமும் புரிந்தவர்கள். அதனால் இவங்களை எப்போவுமே அவ்வளோ ஈஸியாக எடை போற்ற முடியாது. பலம் பொருந்தியவர்களே, பலத்திற்கு நிகரான வலிமை உள்ள இவர்கள் எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவாங்க. வெற்றி மட்டும் இல்லாமல் தன்னுடைய இலக்கை சரிவர அடையக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவங்க தான். நிச்சயமாக அதில் எதுவுமே குறை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு டேலண்டான ஆட்களாக இருப்பாங்க. எந்த நிலையிலுமே இவர்கள் அவ்வளோ ஈஸியாக சளைச்சிட முடியாது. அதாவது சளைச்சிட முடியாதுன்னா கற்பனா சக்தியில் ஈடு கொடுக்க முடியாது. இவங்களுடைய கற்பனா சக்தி மிகுதியாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே வெவ்வேறு ஆங்கிளில் யோசித்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் திங்கிங்கே பெட்டராக இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறோன்னா இவங்க பல ஆங்கிளில் யோசித்து அதுக்கு பல முடிவுகள் தரக்கூடிய அளவிற்கு திறன்பட செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய செயல்பாடுகளை கண்டு சிலர் வியந்து போவாங்க. காதல் வயப்படுறது, காதல்லாம் இவங்களுக்கு கை வந்த கலை. இந்த மன்மதன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாதாரணமாக ஈஸியாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆவாங்க, எல்லாருக்கூடையும் பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை தவறுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. முறை தவறிய திருமணம் அல்லது முறை தவறிய காதல்ன்ற மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் அமைவது, ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த மாதிரியான டைப் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இவர்கள் ஒரு சரியான முறையில் இருக்க மாட்டாங்க. முறை தவறிய சில விஷயங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பணம் அல்லது இவர்கள் தேவை எதுவாயினும் அதை அடைய அதீத கவனமும் அதீத ஆர்வமும் கொண்டு இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தேவை அடையணுன்றது தான் இவங்களுடைய இலக்காக இருக்கும். அதனால் இயல்பாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரியான குணம் கொண்ட இவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக ஒரு பொற்காலம் தான். எல்லா விதத்துலையுமே அவங்க வெளிநாடு செயல்பாடு, வேலை, தொழில், வியாபாரம், மாணவ மாணவிகள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், அவர்களுடைய முயற்சின்னு அனைத்திலுமே அதி அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலம்தான். பொன்னான நேரம் இது, பொற்காலமாக இருக்கும் அவங்களுக்கு. நிச்சயமாக அந்தளவுக்கு பெட்டர் ஃபீல் கிடைக்கும். எல்லா விதத்திலும் ஒரு நிறைவு, திருப்திகரமான ஒரு அமைப்பு. நிச்சயமாக இவங்களுக்கு எந்த நிலையிலுமே புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பாங்க. அவங்க புத்திசாலித்தனத்துக்கு ஈக்குவலாக நம்ம ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா நட்சத்திரநாதன் ராகு, அதீத கற்பனை சக்தி, புரியுதுங்களா? அதே இருக்கக்கூடிய அந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடையது மிதுன ராசி, ஒரு முழு நட்சத்திரமும் கூட ராகுவுடைய முதல் நட்சத்திரம். இப்போ இருக்கக்கூடிய இடம் புதன், புத்திசாலித்தனம், அதீத அறிவாற்றல் இருக்கும். யோசிக்கக்கூடிய சிந்தனையோ மல்டிபிள் டேலண்ட், அதீத எண்ணம், ஒரு சின்ன விஷயத்தை கூட பல ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய திறமை. அதனால் இந்த ஆண்டு அவர்களுக்கு ஃபிக்ஸட் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நல்ல லாப மேன்மை இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரநாதன் ஆகிய ராகு உங்கள் ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் இருக்கார். தொழில், வியாபாரம், வேலை, தொடர்புகள், அதிகாரம், ஆளுமை, பதவி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இப்போ பொற்காலமாக இருக்கும். ஒரு வேலை, தொழில், வியாபாரம், அதே மாதிரி தொடர்புகள், மதிப்பு, மரியாதை, கௌரவ பதவின்ற மாதிரி அதி அற்புதமான யோகங்கள்ங்க. இது ஒரு பொற்காலம், பொக்கிஷமாக இருக்கும். இந்த ஆண்டில் அவங்க கடந்த காலகட்டங்கள் இழந்த எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய நேரமாக அமையும். மீண்டு வரக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் வளர்ச்சிக்கு பஞ்சம் கிடையாது. வாழ்வியலில் முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவாங்க. கண்டிப்பாக அதில் எந்த மாற்றுமே கிடையாது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.